2011 ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெற்ற கொளத்தூர் தொகுதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் ஸ்டாலின் அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமியை 2739 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். முடிவுகள் அறிவிக்கப்பட்டதும் துரைசாமி ஸ்டாலின் வெற்றியை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்து தேர்தல் மனு தாக்கல் செய்தார். வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக பணம் வழங்குதல், அதிகாரப்பூர்வ இயந்திரங்களின் தவறான பயன்படுத்தல், காவல்துறையின் செயலற்ற தன்மை, மாதிரி நடத்தை விதிகளை மீறுதல் மற்றும் தேர்தல் செலவுகளை நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை மீறுதல் உள்ளிட்ட பல தேர்தல் முறைகேடுகளை அவர் குற்றம் சாட்டினார். இந்த மனு 2011 முதல் 2016 வரை நிலுவையில் இருந்தது. இதற்கிடையில் துரைசாமி பல இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்து தனது வழக்கை வலுப்படுத்த முயன்றார். 2016 மார்ச்சில் பண விநியோகம் மற்றும் பிற முறைகேடுகள் தொடர்பான வீடியோ காட்சிகள் உள்ளதாக கூறிய சிசிடிவியை ஆதாரமாக சமர்ப்பிக்க அவர் முயன்றபோது உயர்நீதிமன்றம் அவற்றை இந்திய சாட்சிய சட்டத்தின் கீழ் சரிபார்க்க தேர்தல் அதிகாரிகளை அழைக்க அனுமதித்தது. இதையடுத்து 2017 ஜனவரியில் கொளத்தூர் தேர்தலை சார்ந்த பதிவுகளை சமர்ப்பிக்க தமிழக மாநில தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கூட நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. எனினும் 2017 ஜூன் 1 அன்று போதுமான நம்பகமான மற்றும் நேரடியான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் ஊழல் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியவில்லை என குறிப்பிட்டு உயர்நீதிமன்றம் தேர்தல் மனுவை தள்ளுபடி செய்தது. ஸ்டாலின் எந்த ஒரு லஞ்ச நடவடிக்கைகளுக்கும் இணைந்ததாகவோ அல்லது அங்கீகரித்ததாகவோ எந்த சான்றும் இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. அதன் மூலம் 2011 தேர்தலில் ஸ்டாலினின் வெற்றி உறுதியாகிக் கொண்டது. இந்த தீர்ப்புக்கு எதிராக துரைசாமி 2017இல் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். ஆனால் வழக்கு பல ஆண்டுகளாக விசாரணைக்கு வராமல் நிலுவையில் இருந்தது. 2022 பிப்ரவரியில் வழக்கின் நீண்ட தாமதத்தை உச்சநீதிமன்றம் எடுத்துக்காட்டி விரைவில் தீர்ப்பை வழங்க வேண்டும் என பரிந்துரைத்தது. பின்னர் செப்டம்பர் 2025இல் நடந்த விசாரணையில் துரைசாமி பக்கம் எழுதப்பட்ட சமர்ப்பிப்புகளை செய்ய கூடுதல் நேரம் கோரினர். ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த கோரிக்கையை எதிர்த்து இவிஎம் இயந்திரங்களை பல ஆண்டுகளாக 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பில் வைத்திருப்பது சிரமமாகி வருவதாகவும் சேமிப்பு அறையின் சுவர் கூட இடிந்து விழுந்ததாகவும் கவலை தெரிவித்தது. இருப்பினும் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை என குறிப்பிடும் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் மனுவை நிராகரித்து வழக்கை நவம்பர் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தது.